வணக்கம். ஜாவைஜக் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேரள மாவட்டம் வயநாடு சம்பவம், நிலச்சரிவு பலரோட மனதையே சரிய வைத்து விட்டது என்று சொன்னால் அது மிகையாக. எதிர்பாராத ஒரு நிலச்சரிவு. இந்த அளவுக்கு மழையின் வரத்து, கடவுள் பூமி அது. ஆனால் கடவுளை இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பாரா என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதுவரைக்கும் 300 பேர் இறந்து விட்டார்கள்னு ஒரு தகவல், அவ்வளவுதான். மற்றபடி 400 சில்லற பேரை காணவில்லை. ஏகப்பட்ட பேர் கால் முறிந்து, கை முறிந்து, காயம்பட்டு ஆயிரக்கணக்கில். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்படி ஒரு மனம் தாங்க முடியாத ஒரு சூழல், மனம் பாரமான ஒரு சூழல். மனுஷன் அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. மனுஷன் அவ்வளவுதான். மனுஷனுக்கு மரணம் உண்டு. அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அது இப்படியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயநாடு நிலச்சரிவு நம்ம மனசையே சரிய வைத்திருச்சு, இந்தியாவையே சரிய வைத்து விட்டது. அனைவரையுமே கூர்ந்து கவனிக்க வைத்து விட்டது. வயநாடுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வயநாடுன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு பாதிப்பு, சாவுகள், எண்ணிக்கைகள், நிலச்சரிவின் வெளிப்பாடு. ஆமாம், ராகுல் காந்தி பார்த்துட்டு போயிட்டாரு. என்ன போச்சு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு பார்த்துட்டு போயிருக்காரு. வந்த உடனே அவருடைய மனம் தாங்க முடியவில்லை. அதனால எங்கள் அப்பா இறந்தப்ப நான் எப்படி இருந்தனோ அதை போலவே நான் இப்பொழுது இருக்கின்றேன்னு சொல்லி போட்டு மிக கனத்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறார். பிரியங்காவும் அதே மாதிரி தான். எங்கள் அப்பா என்னை விட்டு போனாங்க. அப்போ நான் என்ன ஒரு மனோநிலையில் இருந்தேன், அதே மனோநிலையில் நான் இருக்கின்றேன். உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. பிரபாகரன்ட்ட கேட்டதுக்கு இது ஒரு துன்பியல் சம்பவம் சொல்லி போட்டு அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. ஆனா இறந்தது ஒரு இந்தியன், ராஜீவ் காந்தி. எந்த அளவுக்கு நாம் மனதுக்குள்ள புழுங்கி இருப்போம், அதே புழுக்கத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு ராஜீவ் காந்தி, பிரியங்காவும் அந்த வயநாடு நிலச்சரிவு விளைவாக தங்கள் மனதை சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அனுபவம் என்பது அவரவர்களுக்கு உண்டானதான். அதிலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த தமிழகம் 5 கோடி ரூபா நிவாரண உதவிகள், மற்ற பேரிடர் குழு எல்லாத்தையும் அமைச்சிட்டாங்க. எல்லாமே டக்கு 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 நடக்குது. ஆனால் பாஜக ஆட்சி மட்டும் அப்படியே இருக்குது. பாஜக அரசு, அந்த மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு ஆள் கூட பார்க்கலையே, ஒரு ஆள் கூட பார்க்கலையே. ஏன் கேரள கவர்னர் பார்க்கலையே? என்னடா இவ்வளோ மோசமான ஒரு சூழல்ல இப்படிலாம் நடந்திருக்கு. மனிதாபிமானம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பணம், காசு அப்புறம், அரசியல்லாம் அப்புறம் தான். மனிதாபிமானம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பாஜகவில் இதுவரைக்கும் விடை கிடைக்கவே இல்லை. மணிப்பூர் சம்பவமாகட்டும், ஹரியானா சம்பவமாகட்டும், நம்ம தமிழகத்தில் மிக்ஜாம் புயல் சம்பவமாகட்டும், மற்றபடி திரிபுரா அங்கு ஏற்பட்ட வன்முறையின் சம்பவமாகட்டும், மற்றபடி சிஏஏன்னு போட்டுட்டு இந்திய இஸ்லாமியர்களை வதைத்தார்களே அந்த சம்பவம் ஆகட்டும், மற்ற இப்போ ஆந்திராவில் ஏகப்பட்ட கொலைகள். ஆமாம், 30 நாளில் எத்தனையோ கொலைகளாம். ஆமாம், சந்திரபாபு நாயுடு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஆளுமைங்கிற கான்செப்ட் மாறும். அது ஏன் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது தெரியல. மோடி ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு ஆகட்டும்,
அமித்ஷாவாகட்டும், மற்றபடி இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளாகட்டும், எல்லாமே மாறும் அப்படின்னு பகவத்கீதை, அவங்களுடைய பகவத்கீதை சொல்லியிருக்கு. ஆனா அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் 3வது முறையாக உட்கார்ந்து விட்டார்கள். அதுதான் உண்மை புரியல. இல்லை, இப்படிப்பட்ட மனிதாபிமானமற்ற ஒரு மனிதர்களுக்கு எவ்வாறு மக்கள் மீண்டும் வாக்களித்தார்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப மனசு அப்படியே எரியுது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே கேரளாவில் ஒரே ஒரு எம்பி வந்திருக்கார், சுரேஷ் கோபி. அந்த ஒரு மனிதாபிமானத்துக்காவது பார்க்கலாம் இல்லையா? என்னடா கேரள மக்கள் இத்தனை வருஷம் இல்லாம ஒரு எம்பியை கொடுத்துருக்குறாங்க, அதுக்காகவா பார்ப்போம் அப்படின்னு ஒரு மனிதாபிமானம், ஒரு பார்வை. குறைஞ்சா போயிட போறாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஹெலிகாப்டர்ல வர்றாங்க, அப்படியே நேரம் போய் கால் கூட பட முடியாத அளவுக்கு பார்த்தார்கள் அப்படிங்கிற அந்த நிம்மதி ஒண்ணு இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில ஏகப்பட்ட போர்க்கால அடிப்படையில் ஏகப்பட்ட ஒரு நிவாரண உதவிகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? பாஜக என்ன தூங்குகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதில் குறிப்பாக மோடி பிரதமராக 10 வருஷம் ஆண்டுட்டாரு, 11வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான், எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ராஜீவ்காந்தி, பிரியங்கா எதற்காக வர வேண்டும்? வயநாடு என்பது அவர்களுடைய எம்பி தொகுதியா இருக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் மனிதாபிமானம்னு இருக்குல்ல. ஏன் மு.க. ஸ்டாலினுக்கும் வயநாடுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. 5 கோடி பிளஸ் பேரிடர் நிவாரண குழு, டக்கு டக்குன்னு அமிச்சு எப்படிப்பட்ட ஒரு உதவிகள். பினராயி விஜயனை திணறி போயிட்டாங்க, என்னடா தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்கிறாங்களா மனிதாபிமானத்தோடு அப்படின்னு. ஆனா பாஜக இது இல்லவே இல்லைங்க. என்ன, மணிப்பூர்ல அத்தனை கிறிஸ்துவ ஆலயங்கள் எரித்து அடித்து நொறுக்கப்பட்டன. 2 நிர்வாணமாக பெண்கள் அப்படியே வந்தாங்க, கூட்டி அவர்களை கற்பழித்த நாசம் பண்ணாங்க, படுபாவி. எத்தனை பேர் கொலை இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பாஜகவிட ஒரு வார்த்தை மோடி ஒரு தடவை போயிருப்பாரா? அதே மாதிரி ஹரியானாவில் அநியாயம், 2 பள்ளிவாசலை எரிச்சு நாசம் பண்ணானுங்க, 2 மத போதகர்களை நாசம் பண்ணானுங்க, ஏகப்பட்ட பெண்களை ஆண்களை வதைத்தார்கள், சிதைத்தார்கள். ஒரு தடவை போய் பார்த்தாரா? இல்லை. மிக்ஜாம் புயலுக்கு வந்தாரா? வரலையே. இங்க சென்னையில 4 நாள், தென் மாவட்டங்கள் 4 நாள் போட்டு ஆட்டி வதைச்சு எடுத்தது. ஆனா தேர்தலுக்கு மட்டும் ஓட்டு கேட்க வந்தார். ஆமா, நான் திமுகவை ஒழித்து விடுவேன், அதிமுகவை அழித்து விடுவேன், காங்கிரஸை நாங்கள் ஒழித்து விடுவோம், மூழ்கி கொண்டிருக்கிறது. இப்ப யாரு மூழ்கினது? நீங்க தான் மூழ்கிட்டீங்க. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இந்த பக்கம் நிதிஷ்குமார். இன்னும் மூழ்கடிக்கப்பட வேண்டும். மக்கள் ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்படிப்பட்ட மனிதாபிமானமற்ற பாசிச கும்பலை, சனாதன போக்குள்ள மனிதாபிமானமற்ற ஒரு கும்பலை மக்கள் ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் நிறைய தண்டனைகள் பாஜகவுக்கு கொடுக்கணும். ஆமா, இந்தியாவில் ஒரு சீட்டு கூட வரக்கூடாது, அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கு. என்னங்க, அது அநியாயமா இருக்கு. அரசியல்லாம் வேறுங்க. ஆமா, அரசியல் வேறு. யசுர் சாம அதர்வண வேதங்கள், பகவத்கீதை என்ன சொல்லுது? மனிதாபிமானத்தை பத்தி தான் பேசுத ஒழிய மற்றபடி காசு பணத்தை பத்தி பேசவே இல்லை, அரசியலை பத்தி பேசவே இல்லை. ஒரு வார்த்தை பேசுவோம், குடிப்போம், வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே நோகாம நோம்பு கொடுக்கணும் அப்படின்னா அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? கேரள மக்கள் எப்படி பாஜக ஓட்டு போடுவாங்க? கர்நாடக மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? தமிழக மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? சுத்தமா தென்னிந்தியாவில் வாஷ் அவுட். அதற்காக பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு நடந்து கொண்டால் எப்படி? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அடப்போடா, தென்னிந்தியா பக்கம் போனோம்னா நமக்கு ஓட்டே கிடைக்காது, அதெல்லாம் போக வேண்டாம். இல்லை, ஓட்டு கிடைப்பதற்கும் சென்று மக்களுக்கு ஆதரவு சொல்லி நிவாரண பணிகளை முடுக்கி விடுவதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தமே கிடையாது. அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. மனிதாபிமானம் வேணும், மனிதாபிமானம் வேணும். அந்த உயர்ந்த எண்ணம் வேணும். அதுக்குத்தான் என்ன, ராஜீவ்காந்தி பொண்டாட்டி கட்டாதவருங்க, மோடியும் பொண்டாட்டி கட்டாதவர். பொண்டாட்டி இருந்துமே அந்த பெண்மணி ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் மோடி.
ஆனா மனிதாபிமானம் இல்லையே, மனிதாபிமானம் இல்லையாங்க. ஒரு கவிதை கூட சொல்லுவான், ஒரு தமிழ்ல ஒரு கவிதை சொல்லுவான், கண்ணகிக்கு வந்து நெஞ்சத்துல வந்து வாஞ்சை குறைந்து போனதுக்கு என்ன காரணம், தாய்மை இல்லை அப்படிம்பான். அவ ஏன் மதுரை எரிச்சா? புரியுதுங்க? மாதவி ஏன் அந்த ரேஞ்சுக்கு வரல? கண்ணகி ஏன் மதுரை எரிச்சா? காரணம் என்ன? அவ ஒரு குழந்தை பெற்றிருந்தா தெரிஞ்சிருக்கும், அவளுக்கு அந்த துடிக்கிற துடிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், மதுரை எரிச்சிருக்க மாட்டான் கண்ணகி. அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து புது கவிதை இருக்கு தமிழ்ல. அந்த மாதிரி மனசுல ஒரு வாஞ்சை கூட கிடையாது. ராகுல் காந்தி கூட வாஞ்சை, கல்யாணம் ஆகாதவர் தானே, வாஞ்சையோடு வரவில்லையா? மோடிக்கு அந்த வாஞ்சை இல்லையா? அமித்ஷாவுக்கு புள்ள ஊட்டி பெத்தாள் தானே, ஒரு வார்த்தை வந்து பார்க்கலாமே. ஒண்ணுமே இல்லையே. இப்படி இருந்தால் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை உயர் ஜாதியிலே பிறந்ததுனால இவங்களுக்கு வந்து அப்படி காலில் மண்ணு பட்டா வந்து தோஷமாயிருமோ? இருக்கலாம். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதத்துல சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். சரி, இவங்களாம் புதுசா ஒரு வேதம் ஓதக்கூடியவர் தானே, சொல்லிட்டார்ல, நான் வந்து பிறப்புக்கு அப்பாற்பட்டவன், நான் வந்து மனுஷனே கிடையாது, தெய்வீக கான்செப்ட், நான் உயிரியலுக்கு அப்பாற்பட்டு உள்ளவன், நான் வந்து அவதாரம் அப்படின்னு சொன்னவர். ஒருவேளை அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஹெலிகாப்டர்ல கூட இருந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் மனிதாபிமானம் இல்லாம போச்சா, நாளைக்கு இவர்களுக்கெல்லாம் மரணம் வராதா? இல்ல பப்ளிக்காவே கேட்கிற, மரணம் வராதா? ஒரு குழந்தை பெற்றிருந்தா அந்த குழந்தையோட துடிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். குழந்தை பெறாத மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனா ராகுல் அப்படி இல்லையே, நேர் ஆப்போசிட்டாவில் இருந்திருக்காரு. என் அப்பனை இழந்த அப்ப என்ன துயரோ அதே துயரை நான் இங்க அனுபவிக்கின்றேன். வயநாட்டுல ராஜீவ்பாய் இறந்தப்ப ஒரு அப்பனுங்கிற முறையில எந்த அளவுக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி துடித்திருப்பார், அந்த துடிப்பை நான் இங்க அனுபவித்து விட்டேன் அப்படிங்கிற வயநாடு நிலச்சரிவை பார்த்துட்டு. இவன் மனுஷன், ஆமா, அவர்கள் எல்லாம் மனுஷனே கிடையாது, மிக கேவலமான புழு பூச்சிகளுக்கு சமமானவர்கள். ஏன்னா தென்னிந்தியாவில் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒதுக்கி வச்சே பார்த்தோம்னா எப்படி ஆகும்? என்ன இதுதான் மனோநிலை காரணமா? தேர்தல் நேரத்தில் வந்தால் மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க. இப்படி இருந்தா எப்படி ஓட்டு போட? 8 தடவை இல்லை 9 தடவை வந்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. விவேகானந்தர் பாறைக்கு வந்தார். விவேகானந்தர் உங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தாரா? இறந்து விட்டால் அங்கு செல்லாதீர்கள், இறந்த வீட்டிற்கு செல்லாதீர்கள், தீட்டாகிவிடும். இருக்கலாங்க, 300-400 பேத்துக்குள்ள இறந்துட்டாங்க, அது தீட்டுங்கிற மாதிரி கூட வராமல் இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த சனாதன போக்குவாதிகள், பாசிச கும்பல்கள் எப்படி வேணாலும் தங்களுடைய சட்டத்தை திருத்துவார்கள். அந்த மாதிரி ஒரு சூழல். என்ன இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று தான், நம்ம பழி வாங்குவது, மற்றபடி வந்து மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்வது. இந்த பாருங்க, அபிமன்யு 6 வியூக சக்கரத்தால் கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு ராகுல் காந்தி. ஆமா, அதுக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஐடி ஈட்டிங்க வந்து ராகுல் காந்திக்கு வீட்டுக்கு அனுப்ப போறாங்களாம். அதான் சொல்றாரு ராகுல் காந்தி, டீ பிஸ்கட்டு பன்னு எல்லாம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன், வர சொல்லுங்க அப்படிங்கிறார். ஆமா, அந்த மாதிரி ஆட்களும் இல்லைன்னா இந்தியா நாடி போயிடும். இந்தியாவே இருக்காது. இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் கட்டாயமா பாஜக இன்னும் தொக்கு வேட்டாய் தான் இருக்கும். நீங்க கேவலமாக மோசமாக, என்னங்க அது அநியாயமா இருக்கு. ஒரு வார்த்தை சென்று வந்து பார்த்தால் என்ன குறைந்துவிடவா போகிறீர்கள்? என்ன நீங்க வர்றீங்களா? நடந்தா வர்றீங்க? அங்கிருந்து டெல்லியிலிருந்து நடந்து வர்றீங்களா? தனி விமானம், தனி ஹெலிகாப்டர் வந்து அழுங்காம இறங்கி மண்ணு கூட காலில் வந்து மண்ணு கூட படாத அளவுக்கு பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்து என்ன பண்றது? பதவி உயர்வாக இருக்கலாம், ஆனால் மனம் உயர்வாக இல்லை. மனம் கேவலமாக காரி துப்பக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு பாஜகவுடைய மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா அவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான. அதே நேரத்தில் இதையெல்லாம் மக்கள் பார்த்து வரும் காலங்களிலாவது அவர்களை சுத்தமா அரசியலை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். ஆமா, அப்படிங்கிறதான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.